கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக. ஆமேன். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளமும் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளி பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன் அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிரசவ வேதனைப்படுகிறதான ஸ்திரீ இஸ்ரவேலையும் அவளுடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. இந்த அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான வலு சர்ப்பத்தை குறித்து வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகமாக எழுதப்பட்டிருக்கிறது. 7 தலை 10 கொம்பு, அதன் 10 கொம்புகளில் 10 முடிகள். ஆனால் வெளிப்படுத்தல் 12:2 7 முடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வலு சர்ப்பம் தான் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், சாத்தான் என்று அழைக்கப்படுவது. இந்த சாத்தான் ஏசாயா 11:13 பெருமையான வார்த்தைகளையும் தூஷணமான வார்த்தைகளையும் பேசியபடியால், அதாவது நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலும் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று பெருமையாக பேசினபடியால் மிகாவேல் தூதன் யுத்தம் பண்ணி அதை அங்கிருந்து கீழே விழப்பண்ணினான். விழுந்ததான இந்த வலு சர்ப்பம் அது 1/3 தூதர்களை இழுத்து கொண்டு வந்து பூமியில் சேர்ந்தது. தள்ளப்பட்டதான இந்த தேவ தூதர்கள் 30 கோடி தேவர்களாய் வணங்கப்படுகிறார்கள். இவர்கள் நிமித்தம் இந்த வலு சர்ப்பம் ஆவி இப்பொழுதும் பூமியில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை அக்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது, குற்றவாளிகளாக தீர்க்கிறது. சிவப்பான இந்த வலு சர்ப்பம், இந்த வலு சர்ப்பமானது ஒரு அக்யூசர், அதாவது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். இந்த சாத்தானை குறித்து ஏசாயா 27:1 ஏசாயா சொல்றாரு, அக்காலத்திலே கர்த்தர் லீவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தாலே தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். நம்முடைய ஆண்டவர் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவர். இந்த சாத்தானை கொன்று போடுவார், இந்த வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அல்லேலூயா. இந்த வலு சர்ப்பம் பூமியிலே தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அதற்கு பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் கொடுக்கப்பட்டது. அதனால் மிகாவேல் யுத்தம் பண்ணி கீழே விழ தள்ளினார். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் வலு சர்ப்பத்தின் வாய். வெளிப்படுத்தல் 13:5 மிகாவேலும் அவருடைய தூதர்களும் வானத்திலே வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணின பொழுது வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. அல்லேலூயா. ஸ்திரீயின் ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 6வது வசனம், ஸ்திரீ ஆனவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இஸ்ரேலாகிய ஸ்திரீ ஆனவள் பாதுகாக்கப்பட்டால் தேவனை தேடுகிற ஒருவரையும் கர்த்தர் மறப்பதில்லை. தமது செட்டுகளின் மறைவிலே வைத்து காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.